சுவாமி சரணமையப்பா. நிறையா பேருக்கு சபரிமலை டிக்கெட்ஸ் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்னு தெரியல. ஐயப்ப பக்தர்களுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட் க்ரோமில் போய்ட்டு சபரிமலை ஆன்லைன் புக்கிங்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வர சபரிமலை ஆன்லைனுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் இருக்கும். ஐடி இருந்ததுன்னா ஆல்ரெடி லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரெஜிஸ்டருங்கிறத கொடுத்து நம்ம புதுசாக ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் அடித்ததுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம இயர் எதுவுமே மாற்றி கொடுக்க வேணாம், கரெக்டாகவே கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா ஜெண்டர் கேட்கும், மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்த அட்ரஸ் வந்து ஒரே லைன்லேயே அடிச்சுக்கோங்க. ஏன் 2 லைன் போய் நம்ம வேஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் ஒரே லைனில் கூட அட்ரஸை ஃபுல்லாக அடிச்சுட்டு கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஜிப் கோட், அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கான ஜிப் கோடை உங்கள் ஏரியாவுக்கான ஜிப் கோடை கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப் என்னன்னு கேட்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த 3 இருக்கும். நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஆதாரில் இருக்க 12 நம்பர் அந்த இது போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வரும். ஓகேங்களா? பாஸ்வேர்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ஒரு லெட்டர் கேப்ஸில் இருக்கணும், அப்புறம் எல்லாமே ஸ்மாலில் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பராவது இருக்கணும். ஓகேங்களா? இது கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா ஐடி க்ரியேட் ஆகிரும், ஓடிபி வரும். அதை நீங்கள் போட்டு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பழைய பேஜுக்கு வந்து நம்பரும் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ க்ரியேட் பண்ணிவிட்டு வர்ச்சுவல் கியூ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் மலைக்கு போகிற டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரூட் எரிமேலி, வண்டி பெரியார், பம்பான்னு இருக்குது. நீங்கள் பம்பா வழியாக போகிறீங்கன்னா பம்பாலேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த எந்த டைமில் இருப்பீங்களோ அதுக்கு அடுத்த டைமுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த டைம் அவைலபிலிட்டி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அதர்ஸ்ன்னு இருக்கும். நிறையா பேர் கூட போகிறீங்கன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்து கீழே ஆட் பில்கிரின்னு இருக்கும். ஆட் கொடுத்து அவங்க யாரோ அவங்க பேர், லாஸ்ட் நேமு எல்லாம் கொடுத்துக்கோங்க. அவங்க மொபைல் நம்பர் தேவையில்லை, அவங்க ஜெண்டர் கொடுத்துட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அவங்களோட ஆதார் வாங்கி அவங்களோட ஆதார் 12 நம்பரையும் அடிச்சுட்டு அவங்க அட்ரஸ் தேவையில்லை விட்டுட்டு நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஜிப் கோடும் தேவையில்லை, அவங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அங்கே டிக் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் கூட போகிறீங்களோ அத்தனை பேர்த்தோடதையும் இந்த மாதிரி ஆட் கொடுத்து அவங்களது எல்லாத்தையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க அப்படின்னா செல்ஃபுன்னு மேலே இருக்கும் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தோம்னா பிரசாதம் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா அரவண பாயசம் அந்த மாதிரின்ட்டு 5 டைப் ஆஃப் பிரசாதங்கள் இருக்குது. ரேட்டும் பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க. பக்கத்தில் வந்துட்டு குவான்டிட்டி இருக்கும். ஓகேங்களா? அரவண பாயாசம் 2, மற்ற எல்லாமே 1 தான் எனக்கு காட்டுது. பட் உங்களுக்கு நிறையா காமிச்சுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஃபண்ட் கொடுக்குற மாதிரி தான் எஸ் கொடுத்துருங்க, நான் நோ கொடுத்துருங்க. அப்புறம் ஆட்டோ விஷஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கேட்கும், அதை கொடுத்துருங்கன்னா டிக்கெட் கிடச்சிடும். டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணது இல்லைனா கமெண்ட்